நான் வளர்ந்து வந்த காலத்தில் அப்படி தான் நிறைய பேர் போச்சாங்க பாருங்கள். உனக்கு நிறைய கொடுத்துட்டா நீ கெட்டு போயிடுவியாக்கும். அதனால தான் கர்த்தர் உனக்கு 10 ரூபா வேணா எப்போ 5 ரூபா தருவார், மீதி 5 ரூபாய்க்கு காய விடுவார் ஒன்று. அப்போ தான் நீ ஒழுங்காக இருப்பியாக்கும். அப்போ தான் நீயே கத்தாவேன்னு அவர் பின்னால் வந்துக்கிட்டு இருப்ப. அதனால் உனக்கு எப்பவுமே கொஞ்சமாக கொடுத்தா தான் உனக்கு நல்லதுப்பா இப்படின்னு சொன்னால் நானும் நம்பியிருந்தேன் எத்தனையோ வருஷமாக. இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தவன் தான் நான் பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன், நம்பாதீங்க. அது எங்கேயும் வேதத்திலே இல்லை. நீங்கள் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? நான் தான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அத்தனை வருஷம். நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்பாதீங்க. வேத வசனம் சொல்லுகிறது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்னா நிரம்பணும்னு நிறுத்துறது இல்லை கர்த்தர். 5 அப்போ 2 மீனை எல்லாரும் சாப்பிட்டு முடித்தோடனே கடைசி ஆள் மீனை வாயில் வச்சு அப்பா போதும் அப்படின்னோடனே டக்கு நின்றுல 12 கூட மீந்துருச்சு. கொடுக்க தெரிஞ்சவருக்கு நிறுத்த தெரியாதா ஒருத்தர் சொல்கிறாரு. கர்த்தர் கொடுக்குறாரியா?